வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 2024 வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் கடந்த 2 மாதமாக உங்களுடைய ராசியில் தான் இருந்தார். செவ்வாய் பொதுவாக ராசி மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ஒரு மாதிரி டென்ஷனான கிரகம். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த கடந்த 2 மாதங்களாக நிறைய டென்ஷனை உருவாக்கி விட்டுரும், நிறைய கோபதாபங்களை உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலருக்கு ஏதாவது கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகளை செவ்வாய் உருவாக்கி விட்டுரும். அதனால் ராசி மேலே செவ்வாய் இருந்தாலே மனசு அமைதியாக இருக்காது. ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு கோபதாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் மேலேயோ காமிக்கிற கோபத்தை வேறு யார் மேலேயோ காமிச்சிருவோம். அதே மாதிரி அடுத்தவங்களை நம்ம கடுமையாக பேசுகிறோம்ல, திட்டுறோம்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் செவ்வாய் தான் உருவாக்குவார். அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இழப்பீடுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதனால தான் அந்த ஆத்திரம், அந்த டென்ஷன் எல்லாமே. அதனால் செவ்வாய் ராசி மேலே இருந்தால் சிலர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போவாங்க, யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போவாங்க, இல்லைன்னா வேறு சில காரணமாக கூட போவாங்க. ஒரு சிலருக்கு காவல்துறையில் பணிபுரியணுங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இராணுவத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் இந்த செவ்வாய் சக்ஸஸ் பண்ணி தருவார். ஆனால் பொதுவாக செவ்வாய் இருந்தால் நமக்கு டென்ஷன். இப்போ அந்த டென்ஷனை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 2வது ராசிக்கு செவ்வாய் போகிற போது உங்களுக்கு நல்லா இருக்குமானா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியே செவ்வாய் தான். அப்போ 11ஆம் அதிபதி 2ல் இருக்கிற போது நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். எடுத்த காரியத்தில் ஜெயிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட வகையில் பணம் கிடைக்கலாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு சிலருக்கு இந்த சொத்துக்கள் விற்கிற மாதிரிலாம் வரலாம், விற்றா அதன் மூலமாக கூட வரலாம், அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 2வது ராசியில் தான் இருக்கார். சனி 2ல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். 7.5 சனியில் உங்களுக்கு பாதச்சனி ஓடிக்கிட்டு. 7.5 சனி ஓடினாலே ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து நீங்கள் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் வராது. அதே நேரத்தில் சனி பகவான் 2வது இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுறதுனால பணவரவு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏற்படும் உங்களுக்கு. அப்போ பண கஷ்டங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் இருக்காது. தேவைக்கேற்ற பணம் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிரமங்கள், சிக்கல்கள் இருக்காது. அதெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதம் சொல்லலாம். அதே மாதிரி வாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவோம், நாக்கில் சனின்னு சொல்லுவோம். அப்போ 2வது இடத்துல சனி இருந்துச்சுன்னா நம்மளை தவறாக பேச வைக்கும். அதனால் நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கக்கூடாது, கேரண்டி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா நம்ம வாக்கு தவறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா சரிதான். அதே மாதிரி 7.5 சனி நடக்கிற போது வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். ஏன்னா அது வாகனங்கள்னால தான் பிரச்சனை பண்ணும். ஒரு சிலர் வாகனங்கள்லேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஒரு சிலர் வாகன தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த தொழில் சரிவர நடக்காது. அப்போ தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும், வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த வாகனம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, சுக்கிர பகவானை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி தான். சுக்கிர பகவான் இப்போ நல்லா தான் இருக்கார். பொதுவாக 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிற போது பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். அதே மாதிரி ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா பண்ணலாம், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரொம்ப நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது. அதேமாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு விரும்பக்கூடிய இடத்துல வேலை கிடைக்கும், விரும்பக்கூடிய வகையில் அந்த வேலைகள் இருக்கும்.
அதனால் வேலை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் 3வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக ராகு 3வது ராசியில் இருக்கக்கூடாது. 3வது ராசியில் இருந்து இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு ஏற்படும். அல்லது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல குறைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த ராகு வந்து செய்வார். சரிங்களா? அடுத்து புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு 6, 9 கூடிய கிரகம் தான். பொதுவாக 6ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. இந்த மாதம் நீச்சமாக தான் புதன் இருப்பார். 6ஆம் அதிபதி நீச்சமானாலே ஏதாவது நோய் நொடி தாக்கங்கள் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. 9ஆம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாது. 9ஆம் அதிபதினா உங்கள் அப்பா தான். 9ஆம் அதிபதி நீச்சம் பெறுற போது அவருக்கு ஏதாவது உடல்நல குறைகள் ஏற்படும். இல்லைன்னா அவர் கூட வந்து நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதனால் அப்பாட்ட பேசுகிறது கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிறது வந்து நல்லது உங்களுக்கு. சரிங்களா? சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான், 8ஆம் அதிபதி தான். 8ஆம் அதிபதி சூரியன் வந்து எப்பயுமே வலிமையாக இருக்கக்கூடாது, வலிமை குறைஞ்சு தான் இருக்கணும். அதுதான் நல்லது. இப்போது வந்து பங்குனி மாதத்தில் வந்து கொஞ்சம் வலிமை குறைஞ்சு தான் இருப்பார். சித்திரை மாதத்தில் தான் வலிமையாக இருப்பார். அப்போ எந்த ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள மாதங்களில் வந்து அவ்வளோவா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 3வது ராசியில் சூரியன் இருக்கிற போது நினைச்ச காரியத்தில் பூரா வெற்றிகள் கிடைக்கும். நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில சொத்துக்களை கைமாற்றி விட்டுட்டு வேறு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சூரியன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. 9வது இடத்தை பொறுத்தளவு கேது பகவான் தான் இருக்கார். பொதுவாக 9ல் வந்து கேது இருக்கக்கூடாது. 9ல் கேது இருந்தால் அப்பாவை பாதிக்கும். அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு. ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக தான் குரு பகவான் வருவார். பொதுவாக 12ஆம் அதிபதி குருவாக வந்து அவர் 4வது இடத்துல இருக்கக்கூடாது. 4வது இடத்துல இருந்தால் சொத்துக்களில் வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்துக்களை வந்து விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு வீடு இருக்கும், வீடை விற்பாங்க, இல்லைன்னா தோட்டம் இருக்கும், தோட்டத்தை விற்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும். நம்ம விற்கணும்னு நினச்சா தாராளமாக விற்றுக்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மூலமும் சிலருக்கு விரயங்கள் ஆகும். ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி அந்த வண்டி வாகனங்களுக்கு வந்து பழுது ஏற்பட்டுரும். அப்படி இல்லைன்னா பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டியில். அதனால் கொஞ்சம் விரைய செலவுகள் வந்து வீடு வகையிலையும் வாகன வகையிலையும் மட்டும் இருக்கும், பிற வகையில் வந்து வராது. 4வது இடத்துல குரு இருக்கிறது உறவை வந்து பலப்படுத்தும். பிரிஞ்சு போன உறவினர்கள்லாம் கூட உங்களை வந்து சேருவாங்க. அதனால் 4ல் குரு இருந்தால் உறவுக்கு நல்லது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4வது இடத்துல குரு இருக்கிற போது சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆக மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.